வணக்கம் நண்பர்களே. எனது பெயர் சொர்ணராஜ். பிரிவு அலுவலர் ஓய்வு, தலைமைச் செயலகம். சமீபத்தில் ஹெச்ஆர்எம் டிபார்ட்மெண்ட் ஒரு ஜியோ இஷ்யூ பண்ணியிருப்பாங்க. ஜியோ எம்எஸ் நம்பர் 35, ஹெச்ஆர்எம் டிபார்ட்மெண்ட் டேட்டட் 30/6/2025 அப்படின்னு ஒரு ஜியோ இஷ்யூ பண்ணியிருக்கிறாங்க. அதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொன்னால், 27/4/2020 முதல் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த லீவ் சரண்டருக்கான பணப்பலன் பெறுகின்ற அந்த நடைமுறையை ரெஸ்டோர் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த ஜியோவில் சொல்லியிருப்பாங்க. 27/4/2020க்கு முன்னாடி வரைக்கும் என்ன சிஸ்டம் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழ்நாடு அரசில் பணிபுரியக்கூடிய கவர்மெண்ட் சர்வெண்ட்டு தன்னுடைய இஎல் அக்கௌண்ட்லேருந்து வருஷத்துக்கு 15 நாளை சரண்டர் பண்ணலாம், அல்லது 2 வருஷத்துக்கு 30 நாளை சரண்டர் பண்ணி அதுக்கான பணப்பலனை வாங்கிக்கலாம் அப்படிங்கிற நடைமுறை தான் இருந்துச்சு. இப்போ 2019 எண்டில் 2020 2021 ஆரம்ப காலம், இந்த பீரியடில் எல்லாமே கொரோனா காலகட்டமாக இருந்துச்சு. அப்போ கவர்மெண்ட்டினுடைய ஃபினான்ஷியல் பர்டன் அதிகமாக இருந்ததுனால அந்த 27/4/2020 ஒரு ஆர்டர் இஷ்யூ பண்ணுறாங்க. இந்த மாதிரி கவர்மெண்ட் சர்வெண்ட்ஸு அவங்களுடைய இஎல்லை சரண்டர் பண்ணி என்கேஷ் பண்ணிக்கக்கூடிய அந்த நடைமுறையை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த 27/4/2020 ஒரு ஜியோ இஷ்யூ பண்ணியிருப்பாங்க. இப்போ அந்த மாதிரி நிறுத்தி வைக்கப்பட்ட அந்த நடைமுறையை விளக்கிக்கிட்டு அந்த பழைய நடைமுறை, அதாவது இஎல்லை சரண்டர் பண்ணி என்கேஷ் பண்ணிக்கக்கூடிய அந்த நடைமுறையை ரெஸ்டோர் பண்ணி தான் இப்போ வெளியிட்டிருக்கக்கூடிய ஜியோவில் சொல்லியிருப்பாங்க. இப்போ அந்த ஜியோவில் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், அந்த பழைய நடைமுறை 1/10/2025 எஃபெக்ட்டுக்கு கொண்டு வரோன்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது 1/10/2025க்கு பின்னாடி தான் இந்த இஎல்லை சரண்டர் பண்ணி என்கேஷ் பண்ணிக்கக்கூடிய ஃபெசிலிட்டி 1/10/2025க்கு பின்னாடி தான் வரும்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ அதில் 2 விதமாக சொல்லியிருப்பாங்க. என்னென்னு சொல்கிறாங்கன்னா, 27/4/2020க்கு முன்னாடி யாரெல்லாம் பணியில் இருந்து லீவ் சரண்டர் பண்ணாங்களோ அவங்க எந்த டேட்டில் கடைசியாக சரண்டர் பண்ணி அந்த குருசியல் டேட்னு ஒன்று அரைவ் பண்ணி வச்சுருக்காங்களோ அந்த குருசியல் டேட்டு படி தான் 1/10/2025க்கு பின்னாடி அதே குருசியல் டேட்டை ரீட்டைன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ இந்த 27/4/2020க்கு பின்னாடி 30/9/2025, அதாவது 1/10/2025 எஃபெக்ட்டுக்கு வருது. அதுக்கு முந்தின தேதி வரைக்கும் யாரெல்லாம் பணியில் புதுசாக சேர்ந்துருக்காங்களோ இப்போ அவங்கெல்லாம் புதுசாக தான் ஒரு டேட்டை அரைவ் பண்ணணும், ஒரு குருசியல் டேட்டு. அவங்க எந்த தேதியில் விடுப்பை சரண் செய்கிறார்கள் அப்படிங்கிறத நிர்ணயம் பண்ணி அவங்க அப்ளிகேஷன்லேயே சொல்லணும். 1/1/2026 சரண்டர் பண்ணுறேன், 1/4/2026 சரண்டர் பண்ணுறேன்னு ஒரு குறிப்பிட்ட டேட்டை மென்ஷன் பண்ணி தான் நம்ம லீவை சரண்டர் பண்ணி அதுக்கான என்கேஷ்மெண்ட்டை வாங்க முடியும். இப்போ அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட டேட்டை அரைவ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், இந்த 27/4/2020க்கு பின்னாடி 30/9/2025க்கு முன்னாடி இந்த இடைப்பட்ட காலத்தில் பணியில் சேர்ந்தவர்கள் இதுவரைக்கும் சரண்டர் போட்டிருக்க மாட்டாங்க. இப்போ அவங்களுக்கெல்லாம் ஒரு கண்டிஷன் வைக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க எந்த குவார்ட்டரில் ஜாயின் பண்ணாங்களோ அந்த குவார்ட்டரில் அவங்களுக்கு இன்க்ரிமெண்ட் டேட்னு ஒன்று ஃபிக்ஸ் ஆகிருக்கும். அந்த டேட்டை எஃபெக்டாக வச்சுக்கிட்டு அந்த டேட்டுக்கு பின்னாடி அவங்க ஒரு குருசியல் டேட்டை அரைவ் பண்ணி இந்த சரண்டருக்கான என்கேஷ்மெண்ட் பெனிஃபிட்டை அவங்க அனுபவிக்கலாம்னு அவங்களுக்கு கிளியர் கட்டாக சொல்லியிருப்பாங்க. இப்போ இந்த 27/4/2020க்கு முன்னாடி பணியில் சேர்ந்து லீவ் என்கேஷ்மெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு அந்த பழைய தேதியே ரீட்டைன் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அர்த்தத்தில் அந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க. இப்போ இங்கே தான் பிரச்சனை வரும். என்னன்னு சொன்னால், இந்த 2 வருஷத்துக்கு 30 நாள் சரண்டர் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிறத பற்றி அந்த ஜியோவில் சொல்லலை. வருஷத்துக்கு 15 நாள் சரண்டர் பண்ணலாம் அப்படிங்கிறத மட்டும்தான் சொல்லியிருப்பாங்க. 2 வருஷத்துக்கு 30 நாள் போடலாம்ங்கிற பெனிஃபிட் முன்னாடி இருந்துச்சு. இப்போ அதை பற்றி இந்த ஜியோவில் சொல்லலை. இப்போ அது ரீட்டைன் பண்ணிக்கலாமா வேண்டாமாங்கிறத பற்றி சொல்லலை. இப்போ இதுக்கு கிளாரிஃபிகேஷன் தேவைப்படும். ஒன்று. அடுத்தது
27/4/2020க்கு முன்னாடி ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட் எந்த டேட்டில் சரண்டர் பண்ணி காசு வாங்கினாரோ அதே டேட்டை தான் ரீட்டைன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒருவேளை அடுத்த டேட்டு இப்போ 2026 26/4/2026 ஒருத்தருக்கு டியூ டேட்டு வருது. அதாவது 26/4/2020 அவர் வந்து கடைசியாக சரண்டர் போட்டிருப்பார். இப்போ அவருக்கு அடுத்த எலிஜிபிலிட்டி டேட்டு 26/4/2026 தான் அவர் வந்து எலிஜிபிள் டேட்டு. இப்போ அதே டேட்டை தான் அவர் ரீட்டைன் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒருவேளை அவருக்கு வந்து 27/4/2026 அன்னைக்கு அவருக்கு வந்து செலெக்ஷன் கிரேடு வருது அல்லது ப்ரமோஷன் வாங்குறாரு அப்படின்னு சொன்னால் அவருக்கு வந்து பே இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ அந்த டேட்டை அவர் வந்து சரண்டருக்கான டேட்டா மாற்றிக்க முடியுமா அப்படிங்கிறத பற்றி இந்த ஜியோவில் எங்கேயும் சொல்லலை. இப்போ இது எப்போ கிளாரிஃபிகேஷன் இதுக்கு வரும் அப்படின்னு சொன்னால், யாரோ ஒருத்தருக்கு இந்த மாதிரியான ஒரு நேர்வு வந்து அவர் வேறு டேட்டா சூஸ் பண்ணும்போது தான் இந்த ஜியோவை இதை அனலைஸ் பண்ணி பார்ப்பாங்க, இந்த ஆங்கிளில் பார்ப்பாங்க. அப்போ சம்மந்தப்பட்ட ஆஃபீஸில் என்ன சொல்லுவாங்க, நீங்கள் பழைய டேட்டா தான் ரீட்டைன் பண்ணணும்னு இந்த ஜியோவில் சொல்லியிருக்காங்க, நீங்களாக வந்து ஒரு புது டேட்டா அரைவ் பண்ணி பெனிஃபிட் வாங்க முடியாது அப்படின்னு யாராவது ஒரு இன்டர்பிரிட்டேஷன் கொடுக்கலாம். இப்போ அந்த மாதிரியான சிச்சுவேஷனில் அந்த ஃபைலு கவர்மெண்ட்டுக்கு வந்து அதுக்கப்புறம் கவர்மெண்ட்டில் இதுக்கான கிளாரிஃபிகேஷன் இஷ்யூ பண்ணதுக்கப்புறம் தான் அவர் அந்த புது டேட்டில் பெனிஃபிட் வாங்க முடியுமா இல்லையா அப்படிங்கிறத பற்றி தெரிய வரும். அதனால் இதுக்கான கிளாரிட்டி இப்போதைக்கு அந்த ஜியோவில் இல்லை அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இதை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. நன்றி, வணக்கம்.